ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் முருங்கைக்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியும் கூட. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு ஒரு 10-15 முருங்கைக்காயை எடுத்து நாம் அதை தண்ணியில் போட்டு வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும் தனியாக. அது ஆறுனதுக்கப்புறமா அந்த முருங்கைக்காயை விரித்து அதில் இருக்கிற அந்த கூழ் பகுதியை மட்டும் தனியாக எல்லாத்துல இருந்தும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. காரத்துக்கு தேவையான வரமிளகா, நான் 6 மிளகா எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேண்டான்னா கொஞ்சம் குறைச்சிக்கவும் செய்யலாம். பூண்டு ஒரு 6-7 பல் பூண்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பெரிய தக்காளி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கலாம் வாங்க. புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு அதை நம்ம கரைச்சி வச்சுக்கணும். குழம்பு தாளிக்க நல்லெண்ணெயில் இந்த குழம்பு தாளித்தா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கல அப்படின்னா ஆயில் கூட விட்டுக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே அதில் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கணும். கடுகு வெடித்ததும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், வரமிளகா, குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, இது 3ஐயும் போட்டு நம்ம நல்லா வதக்கணும். வெங்காயம் பாதி வெந்த உடனே அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஒரே ஒரு தக்காளியையும் நம்ம அதில் போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி போடும்போதே நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி போட்டு வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூளும் முக்கியமாக இதுக்கு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போடணும். பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு நம்ம வதக்குனதுக்கப்புறமா நம்ம முருங்கைக்காயை வேக வச்சு அந்த உள்ளே இருக்கிற சதைப்பகுதியை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே லைட்டாக கையிலையே பிசைஞ்சு விட்டாலே அது நல்லா இதாகிடும். அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரே ஒரு பல்ஸ் மோடில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதை இப்போ நம்ம இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வதக்கிருக்கோம்ல, அதில் போட்டுடணும். போட்டு நல்லா அதையும் சேர்த்து ஒன்றா வதக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த புளியில் உங்களுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான புளி, ஒரு சிலருக்கு புளி அதிகமாக இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு புளி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பிடிக்கும். அதனால் உங்களுக்கு தேவையான அளவு புளி அதுக்கு விட்டுக்கோங்க. புளி விட்டுட்டு அந்த புளியோட பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த குழம்பு கொதிக்க வைக்கணும். இந்த குழம்புக்கு கொஞ்சமாக புளி அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா சப்புன்னு இருக்கும். அதனால் கொஞ்சமாக புளி அதிகமாக நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுறத விட கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கோங்க. புளி ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆகிடும் சுண்டுறதுக்கு. அதனால் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த குழம்பு கொதிக்க விடுங்க. கொதிச்சுட்டு இருக்கும்போதே இதில் நம்ம உப்பு போட்டுக்கணும். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு வெல்லம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க வைங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அது நல்லா கிரேவி மாதிரி நல்லா திக்காக வரும். எண்ணெய் எல்லாம் மேலே திரண்டு வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி விட்டு இறக்கி வச்சிட வேண்டியது தான். அவ்வளோதான், முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா SS Vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.